பார்த்து போன ஏன்னா கொஞ்சம் உள்ளதான் போய் இறக்கி விட்டானே ஏன்னா இங்கே நிறுத்துற? ஆமா, இவர் பெரிய யூடியூபரு. இவர் வீட்டு வாசல்ல பிக்கப் பண்ணி உள்ள எடுத்துன்னு போய் வேற டிராப் பண்ணுவாங்க. போங்கடா நடந்து அப்படியே. ஆமா, தங்கச்சிக்கு பாத்துருக்க மாப்பிள்ள யூடியூபர்ல பெரிய இடமா புடிச்சிட்டியா போல. இல்ல எல்லாம் கடவுள் கொடுக்குறது. இவனே அந்த யூஐ முடிச்சியா இல்லையாடா? எல்லாம் முடிச்சிட்டேன். டேப் கலரை மட்டும் மாத்தி விட்டோம்னா ஓவர். ப்ரொடக்ஷன் எது மெயில் வந்துச்சு, சால்வ் பண்ணிட்டியா? அப்ப இன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நாளைக்கு என்ன கூப்பிட மாட்டாங்க. கரெக்ட். நாளைக்கு வந்து 650 ரூபா சம்பளம். நம்ம பஸ் ஸ்டாண்ட் விட்டுட்டு புது பஸ் ஸ்டாண்ட்ல ஏறணும்னு வச்சுக்கேன், அங்கெல்லாம் ஒரு ஆளுக்கு 800 ரூபா தராங்க. டெவலப்பர் பையன் ஒருத்தன் சொன்னா தெரிஞ்சவன். டேய் தம்பிங்களா, அடிச்சுக்காம எடுத்துக்கங்க. பிரேக்குன்னு வெளில போனீங்கன்னா ரொம்ப நேரம் ஆக்குவீங்கன்னு தான் கையில எடுத்துட்டு வந்து கொடுத்தது. சட்டுன்னு முடிச்சுட்டு பட்டுன்னு வேலையை பாருங்க. ஆனா 2 நிமிஷம் இவனே அந்த டெவாப்ஸ் டீம் ஆண்டி இருக்குல்ல, ஆமா, அதுக்கும் அந்த புதுசா அந்த ஜிம்பாடி பெண்ணுக்கு ஏதோ ஓடுதான் தெரியுமா? ஜிம்பாடி நீ தானே? இந்த அடே எங்கன்னா வேலை நடக்குதா? வீட்டுக்கு போய் சேருவோம். என்னங்கடா ஆஃப் டேவா? ஆஃப் டேவா? இல்லனே காலு மரத்துக்குச்சு, அதான் ஏஞ்சி உட்கார்ந்தோம். அப்பல பர்ஃபார்மன்ஸ் தெரியலன்னு சொல்லிட்டு கம்மியா கொடுப்பாங்க. டென்ஷன் ஆயிரும். நீ பேசிக்க. நீ பேசாம நான் பாத்துக்கிறேன். டப்ஸாக நான் காசு கொடுக்கலான்னு சேர்த்தான் சம்பளம். போட்டாச்சு பாரு. தேங்க்ஸ் அண்ணே. நான் பேசிக்கிறேன். 450 ரூபா போட்டிருக்கேன். 600 ரூபா சொல்லிருந்தா வண்டியில ஏத்துனேன். டேய் அடுத்த ப்ராஜெக்ட்டும் அண்ணன் தாண்டா எடுக்கிறேன். அடுத்த வாட்டி சேர்த்து போட்டுடலாம். அப்ப நாங்க அதே பஸ்ஸால இதே சட்டை போட்டு நிக்கிறோம். அண்ணா இதே கருப்பு வெளில லொங்கினே விட்டு போயிடாதே, அங்கேயே நிக்கிறோண்ணே. தங்கச்சி கல்யாணம் பாத்து பண்ண வரேன்.